ஏதாவது கார்ல போகும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டே போற பழக்கமா? தலைவர் பாடங்கள் தான் பாட்டு தான் கேட்பேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிட உடைமை. என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அவனுக்கு இங்கே ராஜுக்கு இங்கே பொண்ணு கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்கேன். இவன் எப்படி அங்க வந்தான், என்ன ஏதுன்னு அப்படி பேசிட்டேன். ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னா எதை சொல்வீங்க? அந்த பட்ஜெட் செஷன் வந்தாலே எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். அம்மாவை பற்றி பேசுறதுனாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு தந்தை, அதுல மாற்று கருத்து, பாசக்காரர். இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவர் நல்ல உழைப்பாளி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காரு, நான் பொய்யா பேசுறாரு, அவ்வளவுதான். இவ்வளவு காலம் நீங்க அரசியலும் உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்காம இருக்கலாம், இந்த விஷயம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? அம்மா ஒரு இறப்பு, அவங்க கொஞ்சம் அவங்க இதா இருக்கக்கூடாது. அவங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லை இந்த மாதிரி நமக்கு இப்படி வரும் அப்படின்னு நினைக்கல. நான் உடல் ரீதியா இருந்தேன். ரெண்டாவது அவங்க முதல்ல அவங்க பயந்துட்டாங்க. காதல் கல்யாணமா சார் இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் தான். காதல் கல்யாணம் வரைக்கும் போகல நான். அது எல்லாமே இது பண்ணா இதெல்லாம் உண்டு. ஆனா அம்மாவுக்காக எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்ததுனால, எங்க அப்பா எனக்கு ஒரு வயசுல இறந்ததுனால எங்க அம்மா நல்லா பார்த்துக்கணும். அப்போ ஒரு பணக்கார வீட்டுல இருந்து எனக்கு பொண்ணுக்கெல்லாம் தரேன்னு சொன்னாங்க. நான் தறி கம்பெனி வச்சு மிகப்பெரிய சிட் ஃபண்டு இது அது இதுன்னு வச்சு அப்பவே இதாயிட்டேன். நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்லேயே நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஓரளவுக்கு பில்டு ஆகிட்டேன். எங்கள் அம்மாவை வச்சு நான் பார்க்குற அளவுக்கு இதாகிட்டேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா மேரேஜ் பண்ணோன்னே எங்கள் அக்காவுக்கு 4 குழந்தை ஆயிடுச்சு. எல்லாரும் ஒன்றா இருக்கும். அப்புறம் அக்காவுக்கு தனியாக இது பண்ணுவோம்ப்பா அப்படின்னாங்க. அப்படின்போது அம்மாவை பார்த்துக்கிறணும். அப்போ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணோம்னா அவள் நமக்கு அம்மா கவனிக்க மாட்டாங்க. அந்த தோரணை இதாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய இதை நான் வேணான்ட்டேன். அப்போ என்னுடைய ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு சீனியர் இப்போ இருக்கிற என்னுடைய மிஸ்ஸஸ் உடைய அண்ணன், அவர் அப்போ தும்பா ராக்கெட் நிலையத்தில் மெட்ராஸ் இதில் வேலை பார்த்தார், திருவனந்தபுரத்தில். அங்கே வேலை பார்த்தார். அங்கே போய் படிச்சுட்டு இங்கே உசிலம்பட்டில் படித்தார். அப்புறம் தேனியில் போய் ஐடி படிச்சு அப்புறம் அங்கே போய் இருக்கும்போது அவங்க அப்பா டிவிஸில் ஒர்க் பண்ணவர். எங்கள் மதுரை தான், எங்கள் உசிலம்பட்டி பக்கத்தில் உசிலம்பட்டி அவங்க. ஆனால் அங்கே பேசிக்காக அவர் மிலிட்ரி ரிட்டையர்டு. அதனால அவர் பொண்ணு எனக்கு ஏற்கனவே நான் இந்த டூர் போவோம் இல்லையா, அப்போ பழக்கம்னா அவங்களோட அந்த குடும்பத்தோட அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்ல ஃபேமிலி அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க. இந்த எங்கள் கம்யூனிட்டியை பொறுத்தளவு கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாங்க. அந்த மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அது பார்ப்போம்மா அப்படின்னு. சரிப்பா நீ என்ன போய் இது பண்ணு. ஜெயசீலன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும், நல்லா ஏற்கனவே வந்திருக்காங்க, வச்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க தாத்தா, அவங்க அண்ணன், இன்னொரு அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் அவனுக்கு தெரியுமில்ல. சரி அப்போ நம்ம போவோம், போய் கேட்போம் அப்படின்னு. அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாதுல்ல அங்கே. அப்போ லெட்டரில் எழுதி. அப்போ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வர சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். எங்கள் அம்மாவுக்கும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அவங்க சரி நாங்கள் இது பண்ணுறோன்ட்டு எங்களுக்கு தெரியாமல் என்னை விசாரிச்சிருக்காங்க. உங்கள் ஊரில் விசாரிச்சிருக்காங்க? ஆமாம், செல்லூரில். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்லையா பொண்ணு? அவனுக்கு இங்கே ராஜுக்கு இங்கே பொண்ணு கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்கேன். இவன் எப்படி அங்கே வந்தான், என்ன ஏதுன்னு அப்படி பேசிட்டாங்க. இந்த அளவுக்கு அவருக்கு இப்போவே இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் தறி கம்பெனி நடத்துறது, சிட்ஃபண்ட் நடத்துறது, பாத்திர கடை வச்சுருந்தோம். அதெல்லாம் உண்மையா அப்படிலாம் போய் பார்த்து விசாரிச்சுட்டு தான் இது பண்ணி போயிருந்தாங்க. அவங்க மிலிட்ரினால வருது. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அம்மா வேலைக்கு அனுப்பல, அப்படியே வீட்லேயே வச்சுக்கிட்டோம். அந்த வியாபாரத்துக்கெல்லாம் போக வேணான்ட்டோம். அப்புறம் நான் தொழிலில் இதாகிட்டேன். கட்சி அப்படியே
எப்படி சார் நீங்க கட்சி அப்பவே பிஸியா தான் இருந்திருப்பீங்க. ஆமா. மேரேஜ் லைஃப்னு வரும்போது எப்படி கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகணும், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்குல்ல. நீங்க எப்படி அதுக்குள்ள நல்லா ஸ்மூத்தா கொண்டு போனீங்க அந்த லைஃபை? ஆமா. வீட்டுக்குன்னு வரும்போது வீட்டுல அவங்களுக்கு எல்லாமே வசதி செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே அப்ப பொழுதுபோக்கே சினிமா தேட்டர் தான், வேற ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. இருக்கு. மதுரையில சினிமா தேட்டர் தான். எந்த படம் நான் ஒரு நாள் அந்த படத்துக்கு போயிடும். அது எந்த படம்னாலும் சரி, என்ன படம் ரிலீஸ்னாலும் போயிடும். அவ்வளவுதான். அந்த ஃபேமிலியோட மாதிரி. டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஆமா 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 போவோம். அதெல்லாம் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாலும் திரும்ப அதுதான். ம். அப்புறம் தலைவர் வந்து ரொம்ப இதாகணும்னா பீக்கில் வந்த உடனே ஆட்சியில் வந்து இதாகி அப்புறம் இந்த இதுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு தான் பார்ட்டி கட்சியை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதுக்கு என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருப்பான், நாகராஜன் நகர், அவன் தொழிலை பார்க்க சொல்லிட்டு மற்ற இதெல்லாம் பார்ட்னராக போட்டோம். பார்ட்னராக பண்ணோம். பிராந்தி கடை நடத்தினோம். நான் தண்ணி அடிக்க மாட்டேன், ஆனால் பிராந்தி கடை, சாராய கடை எல்லாமே நடத்தினேன். அப்புறம் மெடிக்கல் ஷாப் வச்சேன், எல்லாமே வச்சு நடத்தினோம். எல்லாத்துலேயும் வருமானம் வரும். ஆமாம். அப்போ முத நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து பிஎஸ்ஏஎஸ்ஐ, அப்புறம் நான் வாங்கினது லேம்பரட்டா, அப்புறம் பஜாஜ் சட்டாக்கு அப்புறம் வாங்கினோம். அப்புறம் அதுக்கடுத்து மாருதி இந்த 800 அப்போ புதுசாக வந்தது, அது வாங்கினேன். அப்புறம் அதுக்கடுத்து அம்பாஸ்டர் வாங்கினேன். என்னுடைய லைஃப் அப்படியே அம்பாஸ்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வாங்கினேன், குவாலிஸ்ன்னு டயோட்டா கம்பெனி குவாலிஸ் வாங்கினேன். அது அப்படியே என்னுடைய லைஃப். அப்புறம் தறி கம்பெனி 137 தறி போடுவோம். எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு தான். எங்களுக்கு நூலெல்லாம் கொடுத்துருவாங்க, நாங்கள் இதுக்கு தான் அது போடுவோம். என்னன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு கூலி தான். ஆனால் எங்களுக்கு வந்து அதில் ஒருத்தன் 500 நேரானா 500 எங்களுக்கும் கிடைக்கும் வருமானங்க. அப்போ அந்த லேபரை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப அந்த லேபரை வந்து என்னன்னா அவனுக்கு வந்து நாங்கள் இது பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொருத்தனும் 5000 10,000 அந்த காலத்திலேயே வச்சிருப்பான், பாக்கி வச்சிருப்பான். அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்கறதுன்னா 3 மாதம் டைம். அப்போ எங்கள் இதில் 93 பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்தில் நாங்கள் 137 தண்ணி பூராமே எல்லாமே 60 இன்ச்சு இது அந்த டவலுடையது, பீச்சு டவல். 99 டிகிரி வந்து ஃபாஸ்டில் இருக்கும், அந்த கலர் போகாமல் இருக்கு. அது என்னாச்சுன்னா 1 மாதம் தண்ணி ஊறி போச்சு. ஒவ்வொரு தண்ணியிலும் ஏகப்பட்ட லாஸ். இவங்க அப்போ வந்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க இதில் கைத்தறியினர், அதில் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் வேலைக்கு வரலைன்னா என்னன்னு கேட்க மாட்டாங்க. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு வேலை கொடுக்கலேண்டா நம்ம அட்வான்ஸ் கொடுக்கணும். அந்த அட்வான்ஸை அவங்க இருக்கிற அட்வான்ஸில் சேர்த்துக்கணும். 1 மாதம் 1.5 மாதம் ஆனதுனால நாங்கள் வேணான்ட்டோம், அந்த தறி கம்பெனியை மூடிட்டோம். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அதை 3 நாள் பெருத்த நஷ்டம் இருந்த போதிலும் எனக்கு பல தொழில் இருந்ததுனால சரியா வந்து மீனாட்சி அம்மங்களை பிரசாத கடை நடத்தினோம். 14 வருஷம் நடத்தினோம். நானும் 4-5 வருஷம் ஆமாம் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டேன். பிஸியா இருக்கும்போது இந்த சாப்பாடு விஷயம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு சாப்பாடு? அதான் சாப்பாடு வந்து எடுக்க மாட்டேன். காலையில் வெள்ளனா போனால் ஒவ்வொரு கடையும் போயிட்டு வரும்போது அங்கங்கே அந்த ஆஃப் ஆயில் வச்சுருப்பாங்க, ஆஃப் ஆயிலை போட சொல்லி சாப்பிட்றது. அப்படி அதுலேயே அல்சர் இதெல்லாம் தான். மற்ற எனக்கு எந்த பழக்க வழக்கம் கிடையாது. தண்ணி இது ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ்னால உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் காலையில் ஜிம்முக்கு போவேன், அதெல்லாம் வெள்ளனா போயிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அரசியல் வந்து ரொம்ப பிஸியானோன்னா இதுக்கும் போக முடியல. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, என்னைய வந்து நீ ரொம்ப மேலே மக்கள் மத்தியில் அதிருப்தி வரக்கூடாதுன்னு அப்புறம் தான் சாமி கும்பிட ஐயப்பனுக்கு மாலை போட்டேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட அந்த விரதம் ஒரு ஐயப்பன் கோயிலுக்குலாம் போகிறாரு. முதல்ல எங்கெல்லாம் அன்னை சிட் பண்ணிட்டு அன்னை டெக்ஸ்டைல்ஸ், அன்னை பாத்திர கடை அப்படின்னு தான் இருக்கும். நான் அப்படிதான் வச்சிருப்பேன். சாமி பேர்ல எதுவும் வைக்க சாமியே இதே அதைத்தான் சாமி கும்பிட போறதே சைட் அடிக்கிற போறது தான் வச்சிருப்போம். வேற ஒன்றும் அவ்வளவு தூரம் இதுதான் இருக்காது. அப்போ பிடிச்ச உணவு அப்படின்னா எது சார்? பிடிச்ச உணவு எப்பவுமே நான்வெஜ் தான். இப்பவும் நான்வெஜ் தான். ஆனா நான்வெஜ்னா ஃபுல்லா இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், உடம்புட்டேன். நீங்க சமைப்பீங்களா? எனக்கு சமைக்க தெரியாது, அது ஒரு பெரிய. இப்பப்போ கொஞ்சம் டீ போடுவேன். ஆமா, இந்த அது லண்டன் இதுக்கு போயிருந்தேன், லண்டனுக்கு. அப்போ அங்க வேலையாட்கள்லாம் கிடையாது. என் பேரன் அங்க போய் படிக்கிறாரு. அங்க போகும்போது
அந்த டீ தூள் அந்த இதை போட்டா போதும், பால் எல்லாமே அதுலயே மிக்ஸ் ஆயிருக்கும், அதை போட்டு சாப்பிடும், அவ்வளவுதான். லண்டன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு சார்? என்னென்ன இடம்லாம் நல்லா பார்த்தீங்க? இருந்தது, நல்லா இருந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க, எல்லாமே தன் தொழில் தன் வேலையை அவங்களே பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய இது. எல்லாம் 90 85 90 95 எல்லாம் இருக்காங்க. எல்லாம் மாஸ்ன்றதே இல்லை, எல்லாமே பொல்யூஷனே கிடையாது. ரொம்ப இதாக இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. அது என்னென்ன பிளேஸ்க்கெல்லாம் போனீங்க அங்க? அங்க எல்லாமே எல்லாமே சிட்டி பூரா சுற்றி பார்த்தோம். ஒரு 4 days இருந்தேன், நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தோம். என்னுடைய பேரை வந்து பிரஸ்டானில் இருக்காரு, அங்கே போயிருந்தேன். அது மாதிரி யூஎஸ் போயிருந்தேன் நான், எங்கள் அமைச்சராக இருக்கும்போது. அப்போ அர்ஜென்டினா போயிருந்தேன். இது அங்கேயும் அப்படித்தான், பொதுவாக மக்கள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறேன். இங்கே நான் இருந்தேன் அந்த லண்டனில் தான் இப்போ அந்த பிச்சைக்காரவங்க இருக்காங்க, மற்ற ஊர்லாம் எங்கேயுமே கிடையாது, எந்த ஊர்லேயும் இல்லை. அதே மாதிரி பாலி போயிருந்தோம், அது ஒரு மறக்க முடியாத ஊர். அது ஊரில் என்னன்னா வயோதிகர்கள் இருக்காங்க இல்லையா, மூத்தவங்க நம்ம குடும்பத்தில் சீனியர் சிட்டிசன், அவங்க ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அவங்க வீட்டை விட்டு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் முதியோர் காப்பகம்லாம் கிடையாது. இங்கே முதியோர் காப்பகம் இருக்குது, அங்கே யூகேல இருக்குது, லண்டன் அங்கே இருக்குது. அங்கே காப்பகம் தான் நிறைய அதிகமாக இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னன்னா அவங்களே அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துறாங்க. அப்பா அம்மா இருந்தாங்களே அவங்களுக்குன்னு வீடு கட்டி கொடுத்து அது எதிர்த்தாப்புலே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அவங்களுக்கு குலதெய்வம்லாம் வேற எங்கேயும் வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க, அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க. ஆமாம், மகாவிஷ்ணு, விஷ்ணு, சிவன் 3 இதுவும் அங்கேயே வச்சுக்கிறாங்க. நாராயணா அந்த கோயில மேலே வச்சுக்கிறாங்க, ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க எல்லாம். அந்த வீடுகளில் எல்லா வீடுகளும் பார்த்தா சரி, அந்த பஜார்கள்னா அந்த மாதிரி இருக்குங்க. கோயில் கூட எல்லாருமே உள்ளே போக முடியாது, கருவறை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அந்த அந்த காம்பவுண்டை சுற்றி தான் வரணும். அங்கே நின்று விக்கிரம்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய எனக்கு என்னன்னா பெரிய அந்த முதியோர்களை வந்து நம்ம வயசானவங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒரு காலையில் இருந்து அவங்கள கும்பிட்றது, வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறையே அங்க வச்சிருக்காங்க. இன்னும் பாலி தீவுல இருக்கு. அப்படிதான். பாடல்கள் பொறுத்த வரைக்குமே ஏதாவது கார்ல போகும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டே போற பழக்கமா? தலைவர் பாடங்கள் தான் பாட்டு தான் கேட்பேன். அச்சம் என்பது மடமையிட அஞ்சாமல் திராவிட உடைமை, உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், அது எனக்கு பிடிக்கும். அது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், மாற்றுக்குறையாத மன்னவன் என்று போற்றி புகழவன், நல்ல நல்ல பேர், நல்ல 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 பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு போடுவாங்க. ஏதாவது 2 வரி அப்படி பாடுனீங்கன்னா கொஞ்சம். பாடத்தை அவ்வளவுதான், அதுக்கு மேல சோதிக்க கூடாதுல்ல, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் இல்லைன்னா ஐ மீன் பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது நீண்ட கால பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லைஃப்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீங்க ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மகிழ்ச்சியான தருணம்னு சொன்னா, நான் அமைச்சர் ஆக்குவாங்கன்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அமைச்சர் ஆக்குனாங்க, அது 10 வருஷமா ஒரே துறையில நீங்க தான் இதை பார்க்கணும், அடுத்து அடிஷனலா தரேன்னு சொன்னாங்க. அந்த சட்டமன்ற அசம்பிளி முடிஞ்ச உடனே தரேனாங்க. அசம்பிளி முடிஞ்ச உடனே அவங்க சோம்லாம் போயிட்டாங்க. இல்லைன்னா வேற துறையும் தர்றேன், இந்த துறையை நீங்க தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் செஷன் வந்தாலே எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். அம்மாவை பற்றி பேசுறதுனாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும். நீங்க நிறைய பேர் கூட பயணம் செஞ்சிருக்கீங்கன்னா சில பேரை சொல்றேன், அவங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் இல்லைன்னா அவங்க கூட நீங்க பேசின ஏதாவது ஒரு மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் கூட நான் பழக்கம் ஏற்பட்டதில்லை. இல்லைன்னா அவர் மேல உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? அவரு ஆமா, அவர் நல்ல நல்ல ஒரு தந்தை, அதுல மாற்று கருத்து. பாசக்காரர், பிள்ளைகள் மேல பாசமா இருப்பார். கொள்கைவாதி, திராவிட இயக்கத்துக்கு சிறந்த ரைட்டரு, சிறந்த கதை எழுதக்கூடியவர், மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் ஞானம் மிக்கவர், நல்ல பேச்சாளர். இதெல்லாம் நல்ல அவர்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய பலம். அது 2வது எதையுமே வந்து மனசுல போட்டுக்கிறாம இளமையா காலையில வாக்கிங் தொடர்ந்து போகணுன்ற நினைக்கிறது, குடும்பத்தோடு அவரை ஸ்பெண்ட் பண்றது, அரசியல் போயிட்டு வந்தாலும் குடும்பத்தோடு இருக்கிறது, எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நினைக்கிறது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்க ரொம்ப நல்ல பண்பு. கொள்கையை அந்த திராவிட கொள்கையில் திராவிட
இயக்கத்துல கொஞ்சம் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய. இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்ல உழைப்பாளி, நல்ல உழைப்பாளி. அது அவங்க அப்பா மாதிரியே நல்ல அவங்க குடும்பத்தை பாசம் மிக்கவராக இருக்காரு. அடுத்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் பொய்யா பேசுறாரு, அவ்வளவுதான். ஆனால் சினிமாவுக்கு நான் அரசியலுக்கு வரமாட்டேன்டாரு, அப்புறம் அரசியலுக்கு வந்தார். அப்புறம் எம்எல்ஏ ஆக மாட்டேன்டாரு, எம்எல்ஏ ஆனார். அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டேன்னு அமைச்சர் ஆகிட்டார். இனி இப்போ வந்து கட்சி வழி நடத்துகிற அளவுக்கு அப்போ அவங்க கட்சி தலைவர்களே சொல்லிட்டாங்க, உதயநிதிக்கு மட்டுமல்ல அவருடைய மகன் இன்ப நீதி வந்தாலும் அவருக்கும் துணைகம் உண்டாங்க. ஆக அந்த குடும்பம் வாழையடி வாழையாக இன்னைக்கு திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க தான் தலைமையேற்று கொண்டிருக்காங்க. அப்படின்றது விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், ஒரு தடவை தான் அவரோட நெருக்கம். எங்கள் ஊருக்காரர். அவர் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கும்போது போய் பார்த்தேன். ரொம்ப பண்பானவர்ன்றத அந்த ஒரு சில தொழிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எங்கள் எடப்பாடியார்கிட்ட வந்து அந்த கடையை அவங்க வீட்டில் வேலை பார்க்குற டீ கொடுத்தவரை அவருக்கு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் நான் முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அந்த பணியாளர்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்காரு. இல்லைன்னா அவர்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்குறாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அதை சொல்கிறாரு. உங்களோட ஃபோட்டோ எடுக்கணுமா, என் கூட இங்கே பணியாற்றுறவங்க எங்களுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுலேருந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அவருடைய இது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவருடைய இழப்புங்கிறது நிச்சயமா. ஆமாம். அடுத்ததா ஓபிஎஸ் அவர்கள். அவரை பொறுத்தளவுக்கு விசுவாசமாக இருப்பார், விசுவாசமாக இருந்தார், அம்மாட்ட இருந்தார். அதுக்கடுத்து அவருக்கு அந்த யாருக்குமே அந்த ஒரு பதவின்னா அந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராதுன்றதுனால அவர் தடமாறி போயிட்டார். இவ்வளவு காலம் நீங்க அரசியலும் உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்காம இருக்கலாம், இந்த விஷயம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? இதுலயே இருக்க பெரிய சம்பவங்கள் வந்து நாம இதெல்லாம் நடந்திருக்க கூடாது. என்னுடைய பையனுடைய இறப்பு நான் நடந்திருக்க கூடாது. அவர் அந்த வயசுல போறவர் இல்லை. ஒரு பெரிய இது இங்கே அவரை கூட்டிட்டு வந்து, அவர் பெங்களூர்ல படிச்சிருந்தவர், நான் தான் கூட்டிட்டு வந்து அமைச்சர் எங்க வீட்டில் கொண்டாந்து இங்கே வச்சு, இங்கே போதும்ப்பா, அப்போதான் அங்கே போகணும், வேண்டாம் இங்கே வாங்க, நாங்களே கூட்டிகிட்டு வந்து அவரை இழந்தது பெரும். ரெண்டாவது நாள் என் கூட வர்றேன்றார் ப்ரோக்ராமுக்கு, டூர் வர்றேன்றவரை அவங்க அம்மா நான் போகிறேன், தம்பி இங்கே இருக்கட்டும் அப்படின்னா அதை ஏன் விட்டுட்டு போகணுன்றது ஒரு மிகப்பெரிய அதுவும் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து திரும்ப என் பையன் அந்த ஸ்பீட் பிரேக்கில் இறந்ததுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த நேஷனல்ஸ் ரோடு இருக்குங்களா, ஹைவேஸ் ரோடு, இதெல்லாம் பூராமே நகாய் இவங்க போடுற ஸ்பீட் பிரேக்லாம் அந்த மாதிரி பழைய மாதிரி இப்படி குத்தாக வைக்காம இப்போ ஒரு இதாக போட்டு ஸ்லாங்காக போட்டு உயரமாக போட்டிருக்காங்க. அதன்போது அந்த அடித்து கீழே விழுக மாட்டாங்க. அது என் பையனுக்கு இப்போ இறப்புக்கு பிறகு தான் அது நடந்தது. இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாதோ அப்படின்ற அம்மா ஒரு இறப்பு. அவங்க கொஞ்சம் அவங்க வந்து இதாக இருக்கக்கூடாது, அவங்க நினச்சி கூட பார்த்ததில்லை இந்த மாதிரி நமக்கு இப்படி வரும் அப்படின்னு நினைக்கல. நான் உடல் ரீதியாக. ரெண்டாவது அவங்க வந்து முதல்ல அவங்க பயந்துட்டாங்க. அவங்க எப்போ ஜெயிலுக்கு போனாங்களோ, ஜெயிலுக்கு போகும்போது எங்கள் எல்லாத்தையும் ஒரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல அந்த தீர்ப்பு போகிற அன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா போகிற ஃப்ளைட்லேயே ஏறிட்டோம் நாங்கள். அம்மா ஒரு டப்பாவில் சாப்பாடு கொண்டு வர்றாங்க, ஒரு சின்ன டப்பாவில் சாப்பாடு அவங்களுக்கு. அதை கூட அவங்க சாப்பிடல, போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், மற்றெல்லாம் அங்கே சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த இங்கேருந்து போகிற ஃப்ளைட்டு போகிற இதில் கூட அவங்க இறங்கி 8 மணிக்கெலாம் அங்கே 8:30க்கெலாம் இறங்கிட்டோம், போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அந்த ஸ்நாக்ஸ் வேணால் சாப்பிட்டுப்பாங்க, கூட தான் இருந்தோம் நாங்கள், பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. விடுதலை ஆயிரும்னு நினைக்கிறோம், ஆனால் விடுதலை ஆகலை. அது அவங்க விடுதலை ஆயிரும்னு முழுக்க நம்பினாங்க. அது ஒரு பெரிய ஒன்றும் பெரிய தவறு செய்யலை அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது கடைசி வரைக்கும் அவங்க வந்து எப்படியாச்சும் அவனை வந்து இது பண்ணிடுவாங்க, வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க, இல்லை ஆஸ்பத்திரியாச்சும் போயிடுவோம்னு நினச்சாங்க. எதுக்கும் வழி இல்லாமல் உள்ளே கொண்டு போகும்போது அவங்களே மனம் பேதளிச்சிட்டாங்க. ரெண்டாவது அதை விட்டுட்டு ஜாமீன் கிடச்சி வரும்போதே மனசெலவில் அவங்க பாதிப்படைஞ்சிட்டாங்க.
இந்த சம்பவங்கள் வந்து என்னுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு. சார், இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களோட சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு காலேஜ், கல்யாணம், வேலை, பிசினஸ் அப்படின்னு அரசியல் வாழ்க்கை உட்பட நிறைய விஷயங்களை எங்க கூட கலகலப்பா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.